மை டியர் கௌதம் மீடியா சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெனஸ்டே ஈவினிங் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 10th 11th 12th சப்ளிமெண்ட் எக்ஸாம்ஸ் அப்டேட்ஸ் தான். முக்கியமான அப்டேட் இப்போ வந்திருக்கு. ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரோ ஜூலை தேர்ட் வீக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்னு சொல்கிறாங்களே உண்மையா ப்ரோ? அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை 22, 23, 24 ரிசல்ட் வருதுன்னு சொல்கிறாங்களே ப்ரோ உண்மையா அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிட்டு பாருங்கள் தயவு செஞ்சு. ஓகேவா? சப்ஸ்கிரைபர் லைக் ஓகேவா? ஓகேப்பா. ஆக்சுவலாக இப்போ நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 23, 24 வர அதிகபட்ச வாய்ப்புகள் ரொம்ப கம்மிப்பா. ஏன்னா பேப்பர் கிட்ஸும் நான் ஃபுல்லாக திருத்தி முடிக்கல. அதுக்குள்ளே எப்படி உங்களுக்கு ஜூலை 24, 23 அண்ட் 22 டேட் உங்களுக்கு ரிசல்ட் வெளியாகும்? நீங்கள் யோசிக்கணும் இல்லையா? ஸோ பேப்பர் கிட்ஸும் எனக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சாலுன்னு சொல்லி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. பட் நியூஸில் போட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். சம்திங் ஏதோ நியூஸ் சேனல் சொன்னார். அது எனக்கு சரியாக தெரில. நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். எதுவுமே அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவர் எதில் பார்த்தாருன்னு தெரியல. ஸோ இப்போ உங்களுக்கு பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 10th 11th 12th 3 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் பண்ணால் உங்களுக்கு முன்கூட்டியே வர வாய்ப்புகள் கம்மி தான். ஓகேவா? 12th மட்டும் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூலை 25க்கு மேலே தான் வரும். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல். அதுக்கு முன்னாடியே வர வாய்ப்புகள் இருக்கா ப்ரோ, வந்துருச்சா ப்ரோ அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க. ஏன்னா அப்படி வர வாய்ப்புகளே இல்லை. ஓகேவா? வந்தால் கண்டிப்பாக நானே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கோசம் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் முக்கியமாக. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பேப்பர் கிட்ஸ் நினச்சி நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. நான் ஃபெயில் ஆகிடுவேனா ப்ரோ, ஒன்றுமே நான் ஒழுங்காக எழுதலை, பாஸ் ஆகிடுவேனா ஃபெயில் ஆகிடுவேனா, நான் இதெல்லாம் எழுதியிருக்கேன் ப்ரோ, பாஸ் ஆகிடுவேனா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் பண்ணி வேறு சொல்கிறீங்க. பட் வெயிட் பண்ணுங்கப்பா, பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எதுவும் யோசிச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணினா உங்களுக்கு ரிசல்ட்டே வந்துடும். ரிசல்ட் வந்தால் நமக்கே தெரிய வந்துடும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸ் தான் வரும். ஸோ எல்லாம் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருமே பேஜை ஃபில்அப் பண்ணிங்களா? யாரெல்லாம் 30 பேஜுக்கு மேலே எழுதுனீங்க? நான் 30 பேஜ் மேலே எழுதுன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அப்போ தான் தெரியும் யாரெல்லாம் 30 பேஜுக்கு மேலே எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் பேஜை ஃபில்அப் பண்ணியிருந்தால் மட்டும் தான் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட்பா. ஸோ இதான் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல். அடுத்த அப்டேட்ஸ் வர அப்டேட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மெண்ட் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.